விவசாயிகள் உணவு பயிர்களுக்கு பதிலாக எந்த பயிரை வளர்க்க கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஏ. அரிசி, ரைஸ். பி. அவுரி, இண்டிகோ. சி. கோதுமை, வீட். டி. பருத்தி, காட்டன். சரியான பதில் பி. அவுரி, இண்டிகோ. சரியான விடை பி. சோகஸ்மெலி. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் உணவு பயிர்களுக்கு பதிலாக அவுரி, இண்டிகோ பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். இது ஐரோப்பிய ஜவுளி தொழிலுக்கு தேவையான சாயமாக பயன்படுத்தப்பட்டது. சிவசுப்பிரமணியம் எங்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டார்? ஏ. பாஞ்சாலங்குறிச்சி, பஞ்சல்மகுருச்சி. பி. சின்னமருது, சின்னாமருது. சி. கோலார்பட்டி, கோலார்பட்டி. டி. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. சரியான பதில் சி. கோலார்பட்டி, கோலார்பட்டி. 9. வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியம் ஆங்கிலேய படைகளால் கோலார்பட்டி என்ற இடத்தில் வைத்து பிடிபட்டார். பின்னர் அவர் செப்டம்பர் 13, 1799 அன்று நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஏ. பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனின் கோட்டை இருந்த இடமாகும். ஐக்ஸ்-லா-சாப்பல் உடன்படிக்கையின் விதிமுறைகளின்படி எந்த நகரம் திருப்பித் தரப்பட்டது? ஏ. மெட்ராஸ், மத்ராஸ். பி. பம்பாய், பாம்பே. சி. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. டி. கல்கத்தா, கால்கட்டா. சரியான பதில் ஏ. மெட்ராஸ், மத்ராஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. 1748 இல் கையெழுத்தான ஐக்ஸ்-லா-சாப்பல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதன் மூலம் பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட மெட்ராஸ் மீண்டும் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சோழ பேரரசை மேலும் வலுப்படுத்திய ராஜேந்திரனின் பேரன் யார்? ஏ. முதலாம் ராஜராஜ சோழன், ராஜா ராஜா சோலா ஆய். பி. முதலாம் குலோத்துங்கன், குலோத்துங்கா ஆய். சி. முகமது பின் துக்ளக், முகம்மது பின் துக்ளக். டி. அலாவுதீன் பஹமன் ஷா, அலாவுதீன் பெஹமானா ஷா. சரியான பதில் பி. முதலாம் குலோத்துங்கன், குலோத்துங்கா ஆய். 8. சரியான விடை பி. சோகஸ்மெலி. முதலாம் குலோத்துங்கன் ராஜேந்திர சோழனின் மகளான அம்மங்கா தேவியின் மகன் ஆவார். இவர் கீழே சாளுக்கிய மற்றும் சோழ வம்சங்களை இணைத்து சோழ பேரரசை ஒரு வலிமையான நிலைக்கு கொண்டு சென்றார். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏ. 1670. பி. 1664. சி. 1669. டி. 1667. சரியான பதில் பி. 1664. 2. 1664 இல் பிரெஞ்சு மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கோல்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது இந்திய வர்த்தகத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் முறையான வருகையை குறித்தது. தேசிய சட்டமன்றத்தை எந்த சமூக வகுப்பினர் கட்டுப்படுத்தினர்? ஏ. மதகுருமார்கள், தி கிளர்ஜி. பி. நடுத்தர வர்க்கத்தினர், தி மிடில் கிளாஸஸ். சி. தொழிலாளர் வர்க்கத்தினர், தி ஒர்க்கிங் கிளாஸஸ். டி. பிரபுக்கள், தி நோபிலிட்டி. சரியான பதில் பி. நடுத்தர வர்க்கத்தினர், தி மிடில் கிளாஸஸ். சரியான விடை பிரெஞ்சு புரட்சியின் போது நடுத்தர வர்க்கத்தினர், போர்ஜ்வாய்சி தேசிய சட்டமன்றத்தை வழிநடத்தி அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தனர். அவர்கள் முடியாட்சியின் அதிகாரத்தை குறைத்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முயன்றனர். பிப்ரவரி 7, 1992 இல் கையெழுத்திடப்பட்ட எந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கியது? ஏ. ரோம் ஒப்பந்தம், ட்ரீட்டி ஆஃப் ரோம். பி. பாரிஸ் ஒப்பந்தம், பாரிஸ் ட்ரீட்டி. சி. லிஸ்பன் ஒப்பந்தம், லிஸ்பான் ட்ரீட்டி. டி. மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம், மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி. சரியான பதில் டி. மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம், மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி. சரியான விடை பிப்ரவரி 1992 7 அன்று கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை EU அதிகாரப்பூர்வமாக உருவாக்கியது. இது ஐரோப்பிய நாடுகளிடையே ஒற்றை நாணயம், யூரோ மற்றும் பொதுவான வெளியுறவுக் கொள்கையை ஏற்படுத்தியது. இரண்டாம் தரைன் போருக்குப் பிறகு பிருத்திவிராஜுக்கு என்ன ஆனது? ஏ. அவர் முல்தானுக்கு தப்பிச் சென்றார். பி. அவர் ஒரு முஸ்லிமாக ஆனார். சி. அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். டி. அவர் முகமதுவின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொண்டார். சரியான பதில் சி. அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 9. சரியான விடை
அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். கிபி 1192 இல் நடைபெற்ற இரண்டாம் தரைன் போரில் பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்டார். தங்க தைடங்களைப் பொருத்த என்ன பயன்படுத்தப்பட்டது? ஏ. ரிவெட்டுகள் ரிவெட்ஸ். பி. கொக்கிகள் கிளாஸ்ப்ஸ். சி. கொக்கிகள் ஹூக்ஸ். டி. சரங்கள் ஸ்ட்ரிங்ஸ். சரியான பதில் டி. சரங்கள் ஸ்ட்ரிங்ஸ். 1. ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட தங்க நெற்றிப் பட்டங்களில் டைடம்ஸ், அவற்றை தலையில் கட்டுவதற்கு ஏதுவாக சிறிய துளைகள் காணப்படுகின்றன. இந்த துளைகள் வழியாக சரங்கள் அல்லது நூல்களைக் கோர்த்து தலையில் கட்டியதாக தொல்லியல் சான்றுகள் கூறுகின்றன. அரேபியர்கள் விசாரணை தொடர்பாக என்ன மனப்பான்மையை கொண்டிருந்தனர்? ஏ. ஒரு தத்துவார்த்த மனப்பான்மை. பி. ஒரு ஆன்மீக மனப்பான்மை. சி. ஒரு விஞ்ஞான மனப்பான்மை, a scientific spirit. டி. ஒரு மாயவாத மனப்பான்மை. சரியான பதில் சி. ஒரு விஞ்ஞான மனப்பான்மை, a scientific spirit. இஸ்லாமிய பொற்காலத்தின் போது அரேபியர்கள் கிரேக்க மற்றும் இந்திய நூல்களை மொழிபெயர்த்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டினர். இந்த விஞ்ஞான மனப்பான்மை நவீன இயற்கணிதம், ஒளியியல் மற்றும் மருத்துவத் துறைகளுக்கு மிகச்சிறந்த அடித்தளம் அமைத்தது. பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட கல் உறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. டோல்மன்கள் டால்மின்ஸ். பி. சிஸ்ட்கள் சிஸ்ட்ஸ். சி. போர்ட்ஹோல்கள் போர்ட்ஹோல்ஸ். டி. ஈமத்தாழிகள் ஆன்ஸ். சரியான பதில் பி. சிஸ்ட்கள் சிஸ்ட்ஸ். 1. சிஸ்ட்கள் என்பது பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த, பூமிக்கு அடியில் 4 பக்கங்களிலும் கற்களைக் கொண்டு பெட்டி போல அமைக்கப்பட்ட கல்லறைகள் ஆகும். இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை கல் அமைப்பாகும். ஆஷிகாகா ஷோகுனேட் எவ்வளவு காலம் நீடித்தது? ஏ. 1338 ஆண்டுகள். பி. 50 ஆண்டுகள். சி. 100 ஆண்டுகள். டி. 235 ஆண்டுகள். சரியான பதில் டி. 235 ஆண்டுகள். 6. ஆஷிகாகா ஷோகுனேட் ஜப்பானில் கிபி 1336 முதல் 1573 வரை சுமார் 235 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. இது முரோமாட்சி காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் ஜப்பானின் கலை மற்றும் கலாச்சாரம் பெரும் வளர்ச்சி கண்டது. அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் எவ்வாறு கொண்டு வந்தார்? ஏ. மத மாற்றங்கள் மூலம். பி. பொருளாதார அழுத்தம் மூலம். சி. இராஜதந்திர ஒப்பந்தங்கள் மூலம் மட்டுமே. டி. வெற்றிகள் மற்றும் கூட்டணிகள் மூலம். சரியான பதில் டி. வெற்றிகள் மற்றும் கூட்டணிகள் மூலம். 4. அக்பர் தனது பேரரசை விரிவுபடுத்த வலிமையான இராணுவ வெற்றிகளையும் ராஜபுத்திரர்களுடனான திருமண உறவுகள் போன்ற இராஜதந்திர கூட்டணிகளையும் பயன்படுத்தினார். இந்த இரட்டை அணுகுமுறை இந்தியாவின் பெரும்பகுதியே அவரது நிலையான ஆட்சியின் கீழ் கொண்டு வர உதவியது. காயல்பட்டினத்திற்கு தோராயமாக எத்தனை குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன? ஏ. 1000. பி. 10,000. சி. 5,000. டி. 20,000. சரியான பதில் பி. 10,000. சரியான விடை பி. சோகஸ்மெலி மார்க்கோ போலோவின் குறிப்புகளின்படி பாண்டியர் காலத்தில் காயல்பட்டினத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 10,000 குதிரைகள் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? ஏ. குரு கோவிந்த் சிங் குரு கோபிந்த் சிங். பி. குரு அர்ஜுன் குரு அர்ஜுன். சி. குரு தேக் பகதூர் குரு டேக் பஹாதுர். டி. குரு நானக் குரு நானக். சரியான பதில் பி. குரு அர்ஜுன் குரு அர்ஜுன். 8. சீக்கியர்களின் 5வது குருவான குரு அர்ஜுன் தேவ் இளவரசர் குஸ்ருவின் கிளர்ச்சிக்கு ஆதரவளித்ததாக கூறி ஜஹாங்கீரால் 1606 இல் தூக்கிலிடப்பட்டார். இந்த நிகழ்வு சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையிலான உறவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மன்னர் தப்பிக்கும் முயற்சியின் போது எங்கே அடையாளம் காணப்பட்டார்? ஏ. வரேன் வாரன்ஸ். பி. லியோன் லியோன். சி. பாரிஸ் பாரிஸ். டி. வெர்சாய் வர்சேல்ஸ். சரியான பதில் ஏ. வரேன் வாரன்ஸ். 1. பிரெஞ்சு புரட்சியின் போது மன்னர் 16ஆம் லூயி மற்றும் அவரது குடும்பத்தினர் பாரிஸிலிருந்து தப்ப முயன்றபோது வரேன் வாரன்ஸ்
என்ற இடத்தில் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். பௌத்த நூல்களில் எத்தனை மகாஜனபதங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன? A 16 16, B 18 18, C 12 12, T 14 14. சரியான பதில் A 16 16. 8. பௌத்த நூலான அங்குத்தர நிகாயா வட இந்தியாவில் இருந்த 16 பெரிய அரசுகளைப் பற்றி விரிவாக குறிப்பிடுகிறது. இவை சோடச மகாஜனபதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்றவை B 18 என்பது மகாபுராணங்களின் எண்ணிக்கை, மகாஜனபதங்கள் அல்ல. குல்பர்கா மசூதியை கட்டியவர் யார்? A அலாவுதீன் பாமன் ஷா, அலாவுதீன் பெஹ்மான் ஷா. B முதலாம் முகமது ஷா, முகமது ஷா ஆய். C முஜாஹித் ஷா, முஜாஹித் ஷா. D பிர்தூசி, ஃபிர்தௌசி. சரியான பதில் B முதலாம் முகமது ஷா, முகமது ஷா ஆய். சரியான விடை முதலாம் முகமது ஷா 1367-இல் குல்பர்காவில் உள்ள ஜாமி மசூதியை கட்டினார். இது பாரசீக கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான மசூதியாகும். தவறான விடைகள். அ அலாவுதீன் பாமன் ஷா பாமினி வம்சத்தை தோற்றுவித்தவர். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?